திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்குண்டான ஜனவரி மாத பலன்கள் பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா, உங்களுடைய ஆளக்கூடிய உங்களை யூகிக்கக்கூடிய நீங்கள் எதற்காக வந்திருக்கீங்க, என்ன விஷயங்கள் உங்களுக்கு தேவைகள், இது எல்லாமே சொல்லக்கூடியது யாருன்னா செவ்வாய் தான். 1 மற்றும் 6ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் நீசம் பெற்று வக்ரகதி அடைகிறார். அப்போது நீசம் பெற்று வக்ரகதி அடைந்தால் சூட்சமமாக சொல்லணும்னா எல்லாமே உங்களுக்கு இருக்கும், ஆனால் எதுவுமே அனுபவிக்க முடியல. எல்லா விஷயங்களும் கைக்கு வர மாதிரி இருக்குது, வரமாட்டேங்குது. கடன், நோய், வழக்குகள், ஏதாவது ஒரு வேலையில் பிரச்சனைகள், தொந்தரவுகள், நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாமே கொடுத்துரும். எத்தனாம் தேதி வரைக்கும்னா 21ஆம் தேதி வரைக்கும் தான். இந்த 21ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா செவ்வாய் மிதுனத்துக்கு போகிறார், 8ஆம் வீட்டுக்கு போகிறார். 9ஆம் வீட்டில் நீசம் பெற்று வக்ரகதியாகி மைண்ட் ரீதியாக, உடம்பு ரீதியாக பிரச்சனைகளை கொடுக்கறது. 8ஆம் வீட்டுக்கு போகும் பொழுது ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைச்சிரும். சின்ன சின்ன அவமானங்களோ அல்லது சின்ன சின்ன விஷயங்கள் தடை தாமதங்கள் ஆகுதோ தவிர புதிய புதிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்காது. இந்த 21ஆம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு இது போல் சில சில சங்கடங்கள், மனக்குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அதற்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு சங்கடத்தையோ அல்லது பெரிய அளவுக்கு இழப்புகளையோ கொடுக்காது. ஒரு சிலருக்கு ஜாதகம் யோக ஜாதகமாக இருந்து விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஜாதகமாக இருந்தால் இந்த 8இல் ராசி அதிபதி வரும் பொழுது மறைமுகமாக வரக்கூடிய பணம் வந்து சேரும். மறைமுகமான பினாமி பணம், ஷேர் மார்க்கெட் பணம், எம்எல்எம், சீட்டு, இது போல எல்லாம் லாட்ரி இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, இது போன்ற இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் அப்படிங்கிறதுலையும் மாற்றமே கிடையாது. அடுத்து உங்களுக்கு சுக்கிரன். இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாருங்க 7 மற்றும் 12ஆம் அதிபதி. அப்போ 7ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 4ல் நிற்கிறார். கேந்திராதிபதி கேந்திரத்தில் நிற்பது யோகம். திருமணம் சார்ந்த விஷயங்கள், எதிர்பார்த்த திருமண வரவு, அதே போல் வீடு மனை சொத்துக்கள் வாங்குவது, வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பது, ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாக இருப்பது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார். இருப்பினும் 12ஆம் அதிபதியாக இருக்கிறதுனாலையோ ஒரு விரயத்தை கண்டிப்பாக குடும்பத்தில் நடத்தும். ஏதாவது ஒரு விரயங்கள் ஆவது, அதே போல் உங்களுக்கு பயணங்கள் அதிகமாக இருப்பது, வெளிநாடு ஏதாவது போகலான்ட்டு இருந்தீங்கனாலோ, குடும்பத்தோட மனைவியோட கணவரோட செல்லலான்ட்டு இருக்கிறீங்கனாலும் இந்த மாதம் அது உங்களுக்கு சாதகமான மாதமாக இருக்கும் அப்படிங்கிறதும் அமைப்பு இருக்குது இந்த மாதத்தில். அடுத்தது குரு பகவான். இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் 2 மற்றும் 5ஆம் அதிபதி. குடும்பம், வாக்கு, குழந்தைகள், குடும்ப ஒற்றுமை, குல தெய்வம், உங்களுடைய அதிர்ஷ்டங்கள், இதெல்லாமே உங்களுக்கு குரு தான் கொடுப்பார். அந்த குரு உங்களுடைய ராசிக்கு 7ல் இருந்தாலும் ரோகிணி நட்சத்திரத்தில் வக்ரமாகிறார். சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் உங்களுக்கு பாதகாதிபதி. அப்போ பாதகாதிபதினா ஒரு கெடுதலை செய்யக்கூடிய ஒரு இடத்துல வக்ரமாகி நடத்தும் பொழுது கொஞ்சம் பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் குழந்தைகளுக்கு சின்ன சின்ன கெட்ட பெயர்களோ அல்லது குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளோ அல்லது குழந்தைகள் ஏதாவது பிடிவாதம் பண்ணுது அதனால் ஒரு மனக்கசப்புகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது குலதெய்வ கோயிலுக்கு போக 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 தான் நமக்கு நடக்கும். நம்ம இங்கிருந்தே வேண்டிக்கிட்டாலோ அல்லது உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு அதிகமாக செய்யும்போது அந்த கெட்டதை தவிர்ப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம், ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போட வேண்டாம், யாரை நம்பியும் எந்த விஷயத்திலும் இறங்காமல் இருப்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். அடுத்தது பாருங்க சனி பகவான். இந்த சனி பகவான் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 3 மற்றும் 4க்குடையவர். 4ஆம் அதிபதி 4ல், அதோட யாரோட சுக்கிரனோட சேர்ந்து. அப்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடம் மாற்றமோ, வீடு மாற்றமோ, தொழில் மாற்றமோ, அல்லது ஒரு வீடு விற்றுட்டு ஒரு வேறு வீடு வாங்கலாம், அல்லது இந்த வண்டியை விற்றுட்டு வேறு வண்டி வாங்கலாம், இந்த நிலத்தை விற்றுட்டு வேறு ஏதாவது நம்ம பண்ணலாம் பணம் வாங்கி அப்படிங்கிற எண்ணத்தை எல்லாமே இந்த மாதமும் உங்களுக்கு வரும். அதுபோல் ஏதாவது மூவ் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் இந்த மாதம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்தது பாருங்க விருச்சிக ராசிக்கு 8 மற்றும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் உங்கள் ராசிக்குள்ளேயே இருக்கார். அப்போ 8க்குடையவர் ராசியில் இருந்தால் விபரீத ராஜயோகம், திடீர் பணவரவு இதெல்லாமே உண்டு. ஆனால் இந்த 8ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 4ஆம் தேதிக்கு மேலே இருந்து 24ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் வீட்டில் பலமாக இருக்கார்.
ஒரு ஒரு ஷேர் மார்க்கெட்டில் பணம் வரணும், மறைமுகமாக பணம் வரணும். இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சில கிரக சேர்க்கைகளும் கட்டங்களும் வேலை செய்யும். 2, 8, 11 இது போல் சில விஷயங்கள்லாம் இருக்குது. இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக வருகிறது. இந்த 4ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் மூவ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. அது அதீத லாபத்தோட வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜாதகத்தில் சனியும் சுக்கிரனும் சேர்க்கை வேற, 4ஆம் இடத்துல சேர்க்கை, சுகஸ்தானத்தில் சேர்க்கை, தாய்ஸ்தானத்தில் சேர்க்கை. இதெல்லாம் வந்து பண வரவுக்குண்டான ஒரு சேர்க்கை. நிறைய கிரக சேர்க்கைகள் இருக்குது பண வரவுக்கு. இருப்பினும் அதில் ஒன்று வந்து இந்த சுக்கிரனும் சனியும். இந்த கிரக சேர்க்கைகள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது இருக்குது, இது நிறையா இருக்குது. அதில் வந்து முதன்மையானதுன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இது உங்கள் ஜாதகத்துக்கு ஒரு சிலருக்கு நல்லா இருக்குது அந்த கிரக சேர்க்கை. உங்கள் ஜாதகத்துக்கு விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி மட்டும் நல்லா இருந்தால் இந்த மாதம் மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். பெரிய பணவரவு, பெரிய மறைமுக பணம் எல்லாம் உங்களை வந்து சேரும் அப்படிங்கிற அமைப்பையும் சொல்லுது. அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு சூரியன். இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் இருக்கார். அவர் யார்? உங்களுக்கு 10ஆம் அதிபதி 2ல் இருந்தால் தொழில் வளர்ச்சி. அப்போது எத்தனாம் தேதி வரைக்கும்? 14ஆம் தேதி வரைக்கும் தொழில் ஏதாவது மாற்றம் பண்ணுறீங்க, தொழிலில் வந்து ஒரு புதுசாக ஏதாவது கிளைகள் ஓப்பன் பண்ணுறீங்க, அல்லது அதில் ஏதாவது ஒரு புதுசாக பொருட்கள் வைக்கிறீங்க அப்படின்னா தொழில் வளர்ச்சி 14ஆம் தேதி வரைக்கும் அருமையாக இருக்கும். அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும். ஏன்னா அதுக்கு மேலேனாலும் உங்களுக்கு பாருங்க 3ஆம் இடம் தான். 3ஆம் இடங்கிறது பெரிய மறைவு ஸ்தானம் கிடையாது. அதனால் உங்களுக்கு ஒரு நார்மலான பலனையும் நிச்சயமாக கொடுத்தே தீரும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா 10, 3 மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதா. அதிக எஃபர்ட் போடணும். ஆனால் இப்போ ஈஸியாக வரும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா 14ஆம் தேதிக்கு மேலே தொழிலுக்காக அதிகமாக எஃபர்ட் போட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதற்குண்டான பிரதிபலன் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். இப்போது இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் என்னதான் வந்து உங்களுக்கு 4 சனி இருந்து அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் கூட, குரு வக்ர பார்வை பெற்றாலும் கூட, இந்த மாத கிரக சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது நிறைய பண வரவு வர்றதுக்கும், குடும்ப ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு உண்டானதும், குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு தான் இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுது. அதை கொஞ்சம் கவனமாக இருந்து பொறுமையாக, ஏன்னா விருச்சிக ராசி அவசரப்பட்டு செஞ்சு மாட்டிக்கும். அதனால் பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணினீங்கன்னா நிச்சயமாக இந்த மாதத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. இதெல்லாம் உங்களுடைய தசாபுத்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம துடிகளே சரணம்.